சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வழி மாறி சென்ற உன் துணை இப்பொழுது மனம் மாறி உன்னிடம் வரப்போகிறார். இத்தனை நாட்கள் நீ பட்ட துன்பமும் வேதனையும் வீண் போகவில்லை. நீ நம்பிக்கையோடு காத்திருந்தாய் அல்லவா? அந்த காத்திருப்பும் வீண் போகவில்லை. என் அன்பு குழந்தையே, உன் துணை மனம் மாறி உன் மீது அன்பும் பாசமும் வைத்து உனக்கு பிடித்ததையெல்லாம் வாங்கி வரப்போகிறார். நீ பட்ட துன்பத்திற்கு ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது அல்லவா? என் குழந்தையே, நீ இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன் வாழ்க்கையில் முழுவதும் இனி நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. வரும் உன் துணை உன்னிடம் அன்பாகவும் பாசமாகவும் ஒவ்வொன்றையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்யும் நல்ல துணையாக மனம் மாறி வரப்போகிறார். அவர் மனம் திருந்தி விட்டார். உன் மீது அதீத பாசம் வந்துவிட்டது. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டது. எத்தனை நாள் கால் கடுக்க நின்று என் முன் நீ வேண்டியிருப்பாய். அந்த வேண்டுதல்களை இன்று நான் நிறைவேற்றிவிட்டேன். உனக்கு பிடித்தமான அனைத்தும் வாங்கி கொண்டு மகிழ்ச்சியோடு புன்னகையோடு உன்னை பார்க்க வரப்போகிறார். உன்னை பார்த்து அன்பாக பேசப் போகிறார். உனக்கே மிகவும் ஆச்சரியமாக இருக்கப் போகிறது. அவரா இவர்? அப்படி பேசினவரா இப்படி பேசுகிறார்? அப்படி இருந்தவரா இப்படி என்னிடம் பாசமாக இருக்கிறார் என்று நீ அதிர்ந்து போகும் அளவு உன் மீது பாசத்தை காட்டப் போகிறார். என் குழந்தையே, இந்த பாசம் உன் மீது உண்மையான பாசமாக, இந்த அன்பு உனக்கு நிரந்தரமான அன்பாகவும் வரும். அந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமான வாழ்க்கையாகவும் இனி உனக்கு கிடைக்கும். வரும் வாழ்க்கை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ ஆரம்பி. உனக்கான வாழ்க்கை வரப்போகிறது. உனக்கான இன்பம் மகிழ்ச்சிகள்லாம் உன்னை தேடி வரப்போகிறது. இன்னும் வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் கண்ணீர்களும் கடந்தவைகளாக போகப் போகிறது. மகிழ்ச்சியும் இன்பமும் பேரானந்தமும் நிகழ்காலமாக உன்னிடம் வரப்போகிறது. அதில் எதிர்காலமாகவும் உன்னிடமே இருக்கும். அது இனி உனக்கு சொந்தமானது. அதை யாராலும் இனி பறிக்க முடியாது. யார் வந்து இனி உன்னை பிரிக்க முடியாது. யாராலும் இனி உன்னை பிரிக்க முடியாது. அந்த அளவு நான் உன்னையும் உன் துணையையும் பாதுகாப்பேன். வரும் உன் துணையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நீ நிம்மதியாக வாழ வேண்டும். அதுவே உன் சாய் அப்பாவின் கட்டளை. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.